ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 15 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருமே ரூமுக்கு பிரச்சனை போயிட்டுருக்குல்ல. இப்போ அண்ணாமலை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார பேச ஆரம்பிக்கும் போது மனோஜும் முத்துவும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறமா அண்ணாமலை என்ன சொல்கிறேன், டேய் நான் தானே பேச கூப்பிட்டேன், அப்புறம் எனக்கு என்ன மரியாதைன்னொன்னே இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ரூம்லேயே ரவி தங்கிக்கிட்டட்டும், நீங்கள் அவங்கவுங்க ரூமில் அவங்கவுங்க இருந்துக்கோங்கன்னொன்னே இப்போ முத்துவும் மீனாவும் இல்லை நாங்கள் ஹாலில் படுத்துக்கிறோம், நீங்கள் உங்கள் ரூமெல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்டே பேசுகிறாங்க. நான் அண்ணாமலை கன்வின்ஸ் ஆகவே மாட்டேங்கிறாரு. போய் பாய் தலைவணிலாம் எடுத்துகிட்டு இங்கே படுக்கிறாரு. இப்போ முத்து மீனாவை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட கட்டில் மெத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே படுத்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாம் செட் பண்ணி விட்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ரவி வராரு. அப்போ ஸ்ருதி கிட்ட கேட்குறாரு, நீ என்னமோ எனக்கு தெரியாம வாங்கிட்டு வந்தியா, அது என்னதுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் சஸ்பென்ஸ் வான்னு சொல்லிட்டு 2 பேருமா மேலே போகிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் வெளியில் படுத்துருக்கதை பார்த்தோன்னே ரவி கேட்குறாரு, நீ என் ரூம் எடுத்துக்கணுன்னே. என்னப்பா இப்படி சொல்கிறீங்கன்னொன்னே இப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அங்கிள் உங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் தான் இந்த மாதிரி லாங் விஷன் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னோடனே முத்து கோவம் வருது. முத்து திட்டுறாரு. அப்போடனே ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே உங்கள் தப்பு தான், ஏன்னா நீங்கள் உங்களுக்கு 3 பசங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அது மாதிரி ரூம் கட்டியிருக்கணும் அப்படின்னோடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம்மா நான் என் பசங்க நான் சொல்கிறத கேட்டு அனுசரித்து போவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல, எல்லோரும் போய் தூங்குங்கன்னொடனே ஆளாளுக்கு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ ரவி ஸ்ருதிக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த வீட்டில் இந்த மாதிரி ரூமுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கூட கஷ்டமாக இருக்கும்ல, எங்கள் வீட்டில் இப்படிலாம் நடக்கும் நானே நினச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்புறமா ஸ்ருதி சமாதானப்படுத்துகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே மனோஜ் பார்த்துட்டு ஐயோ நமக்கு தெரியாமல் யாரோ மேலே டெண்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி திருடங்க இப்போ டெண்டு கட்டி திருட ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே வேக வேகமாக மாடிக்கு போகிறாங்க. ஆளாளுக்கு ஒரு கம்பு கட்டை கையில் கிடச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.